ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரிவாசல் மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 963 ஆரம்பிக்கிறது. சஹாரா சாகரம் பாலைவன விஷயமாக என் ரிசர்ச் ஒன்றை சொல்கிறேன். இப்பொழுது சஹாரா பாலைவனமாக இருப்பது ஒரு காலத்தில் சமுத்திரமாக இருந்த இடம் என்று ஜியாலஜிக்காரர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு ராமாயண கதை தெரிந்திருக்கலாம். சகரன் என்ற ராஜாவின் பிள்ளைகள் தான் பூமியை வெட்டி கொண்டே போய் சமுத்திரத்தை உண்டாக்கினார்கள் என்று அதில் சொல்லியிருக்கிறது. சகர புத்திரர்கள் வெட்டியதாலேயே சமுத்திரத்துக்கு சாகரம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சாகரம் என்பதுதான் மருவி சஹாரா என்றாயிருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்தியாவில் ராஜஸ்தானம் இப்படிப்பட்ட ஒரு பாலைவனமாகத்தான் இருக்கிறது. பாலைவனத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் மருவாட்டிகா என்ற பெயர். இதனால்தான் ராஜஸ்தான்காரர்களை நாம் மார்வாடி என்று சொல்கிறோம். ஒரு காலத்தில் உயிரையும் செழிப்பையும் ஊட்டுவதான ஜலம் சமுத்திரமாக இருந்த இடமே இப்பொழுது பாலைவனமாக இருக்கிறது என்கிற மாதிரி இந்த லோக வாழ்வான பாலைவனமும் உயிருக்கு சாரமான பரமாத்மாவிடமிருந்து வந்ததுதான். ஆனால் அதிலே இப்பொழுது ஆத்மாவை வளர்க்கிற சாரம் இல்லை. காமம் குரோதம் முதலான காணல் நீரோட்டம்தான் நம்மை இழுக்கடித்து அலையாக அலைய வைத்து நாசம் பண்ணுகிறது. இதைத்தான் ஆச்சாரியால் விஷய மிருக திருஷ்ணா என்றார். முதலில் வினயத்தை எளிமையை வேண்டினார். பிறகு மன அடக்கத்தை பிரார்த்தித்தார். அப்புறம் இந்திரியங்கள் பலவிதமான ஆசை காணல் நீரை நோக்கி ஓடாமல் இருக்கும்படி அவற்றின் தாகத்தை அடக்கச் சொல்கிறார். ஏன் தாந்திக்கு பின் சாந்தி? முதலில் புலனடக்கமும் அதற்கு பிற்பாடே உள் விஷயமான மன அடக்கமும் சித்திக்கும் என்றாலும் இங்கே ஏன் மாறுதலாக முதலில் மன அடக்கமான தாந்தியையும் பிறகு புலனடக்கமான சாந்தியையும் சொன்னார் என்றால், இந்த புலனடக்கமும் மன அடக்கம் என்ற லட்சியத்துக்கு சாதனம் என்று உணர்த்துவதற்காகத்தான். மன அடக்கத்துக்காக அல்லாமல் வேறு காரணங்களுக்காகவும் புலனை அடக்கலாம். கண்ணிலே கெடுதல் என்றால் சினிமா பார்க்காமல் அந்த புலனை அடக்கச் சொல்கிறார்கள். குடலில் புண் என்றால் மது மாம்சாதிகளை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். இங்கெல்லாம் ஒரு புலனின் ஆசையை அடக்குவதை மன அடக்கத்தோடு வழியாக சொல்லவில்லை, மன அடக்கத்துக்கு வழியாக சொல்லவில்லை. இப்படி இல்லாமல் மனசு அடங்குவதற்கு வழியாகவே இந்திரிய ஜெயம் செய்வதுதான் ஆத்மாபிவிருத்திக்கு வேண்டியது என்பதால் அந்த லட்சியத்தை மறக்கக்கூடாது என்றே முதலில் லட்சியமான மன அடக்கத்தை பிரார்த்தித்துவிட்டு அதற்கப்புறம் அதற்கு சாதனமான புலனடக்கத்தை சொன்ன மாதிரி தோன்றுகிறது. என் அடங்கா பிடாரித்தன அபிநயத்தை போக்கு, மனசை அடக்கு, விஷய சுகமான காணல் நீரை நோக்கி ஓடுகிற என் இந்திரியங்களை கட்டிப்போடு என்று இதுவரை ஒரு பக்தன் தன் அளவில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் சொன்னார் ஸ்ரீ ஆச்சாரியர். ஒருத்தனுக்கு எளிமை வந்து மனசும் இந்திரியமும் வசமாகி ஆசை பூர்த்திக்காக அலையாக அலைவதும் முடிந்துவிட்டதென்றால் அப்புறம் தன்னளவில் வேறொன்றுமே வேண்டாம். தனது உய்வோடு உலகமும் உய்ய. ஆனால் ஆச்சாரியால் இப்படி தன்னளவில் மோட்சத்துக்கான உபாயங்களை சாதித்துக் கொள்வதோடு பிரார்த்தனையை நிறுத்தவில்லை. அவர் லோகமெல்லாம் பொய் மாயை என்று ஒரு பக்கம் சொன்னவர் என்றால், இன்னொரு பக்கம் லோகம் முழுதிடமும் பரம கருணை கொண்டவர், லோகம் பொய் என்று அவர் சொன்னபோது இது மலடி மகன் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ முழுப்பை என்று சொல்லவில்லை. லோகம் ஒரு சொப்னம் மாதிரி என்பதையே மாயை பொய் என்றார். சொப்னம் என்பது மலடி மகன் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ ஒரு காலம் இல்லாத பொய் இல்லை. சொப்னம் காணுகிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. ரொம்பவும் நிஜம் மாதிரியே இருக்கிறது. ஆனாலும் விழித்துக் கொண்ட பின் பொய்யாகி விடுகிறது. இப்படி அரைக்குறை உண்மையாக இருப்பதைத்தான் மாயை, மித்தியை, பிராதிபாஷிக சத்தியம் என்றெல்லாம் ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார். லோகத்தையே முழு சத்தியம் என்று நினைத்து நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். நம்மை ஞானிகளாக விழிக்க பண்ணி இந்த சொப்னத்தை கலைத்துக் கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்கிறதையே ஒரு ஜன்ம விரதம் மாதிரி வைத்துக்கொண்டு பரம கருணையுடன் நமக்காக ரொம்பவும் இளவயசிலிருந்தே அழுக்காமல் சலிக்காமல் 3 தடவை இந்த தேசம் முழுவதையும் சுற்றி சஞ்சாரம் செய்தவர் நம் ஆச்சாரியார். தாம் சதா காலமும் இருந்து கொண்டிருந்த பரமஞான நிலையிலேயே ஆத்மாராமனாக அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் க்ஷணங்கூட சும்மா இராமல் இத்தனை பாஷ்யம் எழுதினார், சோத்திரம் எழுதினார், ஊர் ஊராக போய் வாதம் பண்ணினார், க்ஷேத்திரமாக போய் மூர்த்தி பிரதிஷ்டை, எந்திர பிரதிஷ்டை என்று இப்படி பண்ணினார் என்றால் இத்தனைக்கும் காரணம் அவருடைய அளவிட முடியாத ஒரு கருணைதான். அதனால்தான் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் மகாவிஷ்ணுவுடன் பிரார்த்தனை பண்ணும் போதும் அபிநயம் அபநய தமய மனக
சமய விஷய மிருகத் திருஷ்ணாம் என்பதாக ஒரு பக்தன் தன் நிறைவுக்கான சகலத்தையும் வேண்டிக் கொள்வதோடு நிறுத்தாமல் இதை தொடர்ந்து பூத தயா தாரைய என்கிறார். உயிர்க்குலம் முழுதிடமும் என் அன்பை அருளை தயையை விஸ்தாரமாக ஆக்கு அப்பா என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். இங்கே பூதம் என்றால் பிராணி வர்க்கம், உயிர்க்குலம். தான் உய்வதோடு தனது அன்பினாலேயே உலகத்தையும் உய்ய பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார். எத்தனை ஞானம் வந்தாலும் போதாது, ஹிருதயத்தில் தயையை ரொப்பிக்கொண்டு சமஸ்த ஜீவராசிகளுக்கும் நல்லது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சங்கரர் என்றால் நல்லது பண்ணுகிறவர் என்றுதானே அர்த்தம் என்று நல்லது கரர் செய்கிறவர். பிள்ளையாரை பற்றி சகலருக்கும் தெரிகிற சுக்லாம் பரதரம் ஸ்லோகம் மாதிரி ஒவ்வொரு சுவாமி பற்றியும் ஏராளமான ஸ்லோகம் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரொம்ப பிரசித்தமாக இருக்கும். ஸ்ரீராமன் என்றால் அபதாம் அபஹர்த்தாரம் பலருக்கும் தெரிந்திருக்கும். சரஸ்வதி என்றால் யாக்குந்த் என்று அநேகமாக பல பேருக்கு தெரியும். விஷ்ணுவுக்கு சாந்தாகாரம் புஜகசேனம் ஸ்லோகம், அம்பாளுக்கு சர்வமங்கள மாங்கல்யே. இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாலை பற்றி பிரசித்தமாக இருக்கிற ஸ்லோகம் சிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். இதிலே முதலில் அவர் வேதம், ஸ்ருதி, சாஸ்திரம், ஸ்மிருதி, புராணம் எல்லாவற்றுக்கும் உறைவிடமான ஆலயமான மகா பெரிய அறிவாளி என்று சொல்லிவிட்டு அப்புறம் கருணாலயம், அவர் கருணையே குடிகொண்ட ஒரு கோவில் என்றும் சொல்லியிருக்கிறது. முடிக்கிற போதும் அவர் சங்கரர், லோகத்துக்கெல்லாம் சங்கரர், நல்லதை செய்பவர் என்றும் சொல்லியிருக்கிறது. சகல ஜீவர்களிடம் கருணை, சர்வபூத தயை ஆச்சாரியாளின் குணவிசேஷம். ஆச்சாரியால் ஞானத்திலும் சமுத்திரம், கருணையிலும் சமுத்திரம். அதனால்தான் நமக்கும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது ஆத்மா அபிவிருத்தியோடு நிறுத்தாமல் பூத தயையை வேண்டிக் கொள்ள சொல்கிறார். இங்கே பூத தயையை விஸ்தாரப்படுத்து என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டவர் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்பதில் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் போது பிராணினாம் நிர்தயத்ம மா பூதேவம் மம பசுபதே ஜன்ம ஜன்மாந்தரேஷு என்கிறார். பௌரோஹித்யம் என்று ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தில் எனக்கு இன்னின்ன நல்லதுகள் வேண்டும் என்று சொல்லாமல் என்னிடம் இன்னென்ன கெட்டதுகள் சேராமல் இருக்க வேண்டும் என்று பலவற்றை சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த வரிசையில்தான் எனக்கு பிராணிகளிடம் நிர்தயை, தயையின்மை ஜென்ம ஜென்மாந்தத்திலும் ஏற்படாமல் இருக்கட்டும் என்கிறார். சம்ஹார மூர்த்தியான ஈஸ்வரனிடத்தில் தயையின்மையை நாசம் செய்யும்படி நெகட்டிவாக வேண்டிக் கொண்டவர் இங்கே ஜெகத் பரிபாலன மூர்த்தியான மகாவிஷ்ணுவிடம் பாசிட்டிவாக பூததயாம் விஸ்தாரைய என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். சரி, இன்னும் என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம்.